ஓகே, ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம எக்கனாமிக்ஸோட ஃபர்ஸ்ட் யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி டார்கெட் we are going to complete யூனிட் நம்பர் 2, that is forms of market. ஸோ இந்த சாப்டரில் நம்ம பேசிக்காக என்ன பார்ப்போம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் அண்ட் ஹவு டஸ் த மார்க்கெட், அதுக்கப்புறம் இப்போ காஸ்ட்டு, ரெவென்யூ ஃபங்க்ஷன், ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோமா. அதே மாதிரி ப்ராஃபிட், அப்நார்மல் ப்ராஃபிட், நார்மல் ப்ராஃபிட், சூப்பர் நார்மல் ப்ராஃபிட், இதெல்லாம் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த செகண்ட் சாப்டரில் we are going to see. ஸோ ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனில் அது நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உனக்கு ப்ரைஸிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் various forms of markets, that is perfect competition, duopoly, oligopoly, monopoly, monopolistic competition. So first forms of market introduction. In this module we are concerned with the pricing policy under different forms of market. Under perfect competition, each firm takes the market price as given and adjusts the level of output in order to maximize profit. இங்கே என்ன இருக்கும்? Perfect competition hardly exists in market. பர்ஃபெக்ட் காம்படிஷனில் எவ்ரி ஃபார்மில் அந்த ப்ராடக்ட்கான விலை வந்து சேமாக தான் இருக்கும். இவங்க மாற்றுறாங்க அவங்க மாற்றுறாங்கலாம் கிடையாது. இன் பர்ஃபெக்ட் காம்படிஷன் ப்ராடக்ட் ஆஃப் த மார்க்கெட், அந்த ஒரு ப்ராடக்ட் அந்த மார்க்கெட்டில் வந்து எல்லா கடையிலையுமே ஒரே விலையாக தான் இருக்கும். அதான் பர்ஃபெக்ட் காம்படிஷன். அதான் இட் ஹார்ட்லி எக்ஸிஸ்ட் இன் ரியாலிட்டியில் அப்படி கிடையாது. ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி ருபீஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்து மோலிகோபோலிஸ்டிக் காம்படிஷன் டிட்டர்மைனிங் மோலிகோபோலி. அடுத்து ஓலிகோபோலி ஆர் க்ளோசர் டு ரியல் வேர்ல்டு. ஓலிகோபோலி அப்படின்னா there are different types of sellers, அதனால அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரைஸ். ஆன் த another hand, the business firm may have objectives other than profit maximization in mind, such as sales maximization, price stabilization, increasing the market share, target return on capital, த்ரோயிங் தம் காம்படிஷன். எக்ஸாக்டாக இப்போ நம்மளுக்கு ரிலேட்டடாக இப்போ நான் சிமெண்ட் வச்சுருக்கேன்னா இன்னொருத்தவங்க சிமெண்ட் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட இருக்க காம்படிஷன், இதெல்லாம் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனை தாண்டி அவங்களுக்கு இந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டில் அவங்களுக்கு தோணுது. எத்திக்கல் ப்ரைஸிங். ஹியர் ஆர் கம்ஸ் த ப்ரைஸிங்கல் strategy ஆஃப் த பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ். பெனட்ரேஷன் ப்ரைஸிங் strategy is followed to increase the sales and subsequently to maximize it. பெனட்ரேஷன் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியில் அவங்க சேல்ஸ் அதிகப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க. ப்ரைஸிங்கை வந்து அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ப்ரைஸ் வச்சா அதிகமான சேல்ஸ் நடக்கும் அந்த மாதிரி, அது வந்து பெனட்ரேஷன் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியில். அடுத்து ஃப்ரீக்வெண்ட் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் do not permit forward planning of turnover, stock, investment and finance, hence price stabilization is necessary. Size of the market is a symbol of prestige, hence increasing the market share is covered goal. The rate of return must be higher than the cost of capital. ஆமாம், நான் வந்து இந்த ப்ராடக்ட்கான போட்ட காஸ்ட்டை விட எனக்கு ரிட்டர்னில் வர்ற, இப்போ நான் சேல்ஸ் பண்ணி எனக்கு ரிட்டர்னில் வர்றது ஹையராக தான் இருக்கணும். திஸ் இஸ் a basic consideration for fixing a target return on capital. Through a limit pricing policy, the existing firm prevents the entry of new firms, thus thwarting competition in the market. When firms fix moderate price, they set ethical price to maintain good. அவங்க வந்து மாட்ரேட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட பப்ளிக் இமேஜை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலி த ஓலிகோபோலிஸ்ட் ஃபார்ம் அ cartel to maximize their joint profit like OPEC countries. First 2.1, that is pricing of product and services in various forms of markets. Pricing strategies in various forms of market, that is pricing strategy. First pricing, என்னென்ன ப்ரைஸிங்லாம் இருக்குது? காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங். என்னோடய காஸ்ட் ப்ளஸ் அந்த கொஞ்சம் அமௌண்ட் ஆட் பண்ணி நான் விற்கிறேன் அப்படின்னா அது காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங். This simplest pricing method, the firm calculates the cost of producing the product and adds on a percentage, that is profit, to that price to give the selling price. அதுதான் வந்து காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங். காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட், காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். அடுத்து லிமிட் ப்ரைஸிங். லிமிட் ப்ரைஸ் இஸ் a price set by a monopolist to discourage economic entry into the market. The limit price is often lower than the average cost of production of just low enough to make entry not profitable. இப்போ என்னோடய காஸ்ட்டை விட கம்மியாக நான் ப்ரைஸ் வச்சு விற்கிறேன் அப்படின்னா இட்ஸ் லிமிட் ப்ரைஸிங்.
அடுத்து பெனிட்ரேஷன் ப்ரைஸிங். இதில் வந்து நம்ம எது தான் மோர் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், சேல்ஸை தான். ஸோ அப்படின்னா சேல்ஸ் வந்து நம்ம டார்கெட் நிறையா வச்சுருக்கோம் அப்படின்னா ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. செட்டிங் த ப்ரைஸ் லோ இன் ஆர்டர் டு அட்ராக்ட் கஸ்டமர்ஸ் அண்ட் கெயின் மார்க்கெட் ஷேர். த ப்ரைஸ் வில் பி ரைஸ்டு லேட்டர் ஒன்ஸ் திஸ் மார்க்கெட் ஷேர் இஸ் கெயின்டு. அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரிஞ்சப்போ அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. அது தட் இஸ் பெனிட்ரேஷன் ப்ரைஸிங். அடுத்து ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். இப்போ விருதுநகரில் எங்களோட மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட்கான விலை இந்த தான் இருக்கும். இதே இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நம்ம வந்து இன்னொரு மார்க்கெட்டில் பார்க்குறோம்னா அங்கே திஸ் இஸ் கால் ப்ரைஸ் discrimination. Setting a different price for the same product in different segments to the market. For example, this can be for different classes such as இப்போ நீங்கள் ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏசி கோச்சுக்கு ஒரு ரூபியாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி அடுத்து வந்து ஸ்லீப்பரு, அதுக்கப்புறம் அந்த சும்மா நார்மலாக சீட் பண்ணி போகிறது. ஸோ இது எல்லாமே ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் தான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ப்ரைஸு. ஸோ இது இப்போ வந்து நல்ல ரிச்சாக இருக்கிறவங்க ஃபஸ்ட் இதில் போவாங்க, ஏசி கோச்சில் போவாங்க. அடுத்து ஸ்லீப்பரில், அடுத்து உட்காந்து பயணிக்கிறதுல போவாங்க. ஸோ இட் இஸ் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். அடுத்து சைக்காலஜிக்கல் ப்ரைஸிங். இப்போ என்னோடய ப்ராடக்ட் வந்து நான் 4000 வச்சு விற்கணும்னு நினச்சேன்னா 4000 வைக்க மாட்டேன், 3999 அப்படின்னா 3000 தான் இருக்குது. அது நீ வந்து இன்னும் ₹1 தான் 4000 நம்ம மைண்ட் நினைக்காது. இட்ஸ் அட்ராக்டிவ் மாடர்ன் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி டு அட்ராக்ட் மோர் கஸ்டமர்ஸ். ஸோ ப்ரைஸிங் டிசைன் டு ஹாவ் அ பாசிட்டிவ் சைக்காலஜிக்கல் இம்பேக்ட். இப்போ 1500 1499, 1999 அப்படின்னா 2000 அந்த மாதிரி. ஸோ செல்லிங் அ ப்ராஃபிட் அட் 3.95 or 3.99 rather than 4 rupees. அடுத்து டைனமிக் ப்ரைஸிங். Flexible pricing mechanism made possible by advances in information technology and employed mostly by internet based companies. இது வந்து ப்ரைஸ் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டைனமிக் அப்படினாலே சேஞ்சஸ் தான். இட்ஸ் சேஞ்சஸ் இன் ப்ரைஸிங். அடுத்து ப்ரைஸ் லீடர்ஷிப். An observation made of oligopolistic business behavior in which one company, usually the dominant competitors among several, leads the way in determining prices. The others go on following. ஒருத்தவங்க வந்து இப்போ நெஸ்லே வந்து ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா நெஸ்லேக்கு அடுத்து இருக்கிற அதர் கம்பெனிஸும் அவங்க வைக்கிறது தான் ப்ரைஸ். ஸோ அடுத்து நம்மளும் அதே ப்ரைஸை ஃபாலோ பண்ணிக்குவோம். இது வந்து ப்ரைஸ் லீடர்ஷிப். அவங்க ப்ரைஸ் வைக்கிற இடத்துல இருக்காங்க, இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுற இடத்துல இருக்காங்க. அடுத்து டார்கெட் ப்ரைஸிங். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பீப்புளை நீ டார்கெட் பண்ணுற அப்படின்னா அவங்க இப்போ ஐஸ்கிரீம் அப்படின்னா குழந்தைங்களும் வாங்கணும்னு நினச்சின்னா குழந்தைங்கள் சேவிங்ஸ்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்காகனா அவங்க கம்மியான காசில் நம்ம கொடுப்போம். இதே இது யூ ஆர் மேக்கிங் அ ப்ராடக்ட் ஆஃப் மேக்கப் திங்ஸ் அப்படின்னா நீ வந்து லேடிஸ் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களும் போடுவாங்க, கொஞ்சம் ஏஜ் குரூப்ஸ் இப்போ யூத்தாக இருக்கிற பர்சன்ஸ் போடுவாங்க. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி நீ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ டார்கெட்டிங் சம்ஒன் டு கெட் தட் ப்ராடக்ட் அப்படின்னா அந்த ஏஜ் குரூப்பை டார்கெட் பண்ணலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கிளாஸஸை, டிஃப்ரெண்ட் ஏஜஸ், டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த டார்கெட் ப்ரைஸிங்கில் வருது. Pricing method where by the selling price of a product is calculated to produce a particular rate of return on investment for a specific volume of production. It is most often by public utilities like electrical and gas companies whose capital investment is high, like automobile manufacturers. Absorption pricing. Method of pricing in which all costs are recovered. Fixed costs are இருக்கட்டும், variable costs are இருக்கட்டும், எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிடுவோம். So the price of the product includes the various variable cost of each item plus proportionate amount of fixed cost, and this is form of cost plus pricing. At the high low pricing, advertisement, promotion, இதுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி method of pricing ஃபாலோ பண்ணுறாங்க. Method of pricing for an organization where the goods or services offered by the organization are regularly priced higher than competitors, but through promotion, advertisement and coupons, lower prices are offered on key items. அடுத்து marginal cost pricing. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக உனக்கு வர்றதையும் நீ இதிலேருந்து கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். In business, the practice of setting the price of a product to equal the extra cost of producing an extra unit of an output. இப்போ மார்ஜினல் அப்படின்னாலே
இன்னொரு இப்போ நான் 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராடக்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணால் அது என்ன காஸ்ட் ஆகுது, அந்த டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அதுதான் மார்ஜினல். அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை நீ என்ன பண்ணுற, உன்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட்லேயும் செட் பண்ணி வாங்கிக்கிறேன். அடுத்து மீனிங் ஆஃப் மார்க்கெட், by which exchange of goods and services take place as a result of buyers and sellers being in contact with one another. Classification of market. First, on the basis of area or locality, local market, national market, international market. Local market அப்படின்னா அந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற லோக்கல் மார்க்கெட்ஸ். நேஷ்னல் மார்க்கெட்ஸ்னால் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரீஸ்லேருந்து நம்மளுக்கு வர்றது, தட் இஸ் வீட்டு, சுகர், காட்டன். இன்டர்நேஷ்னல்னால் கோல்டு, சில்வர், wheat, cotton have international market. அடுத்து on the basis of time element, very short period, long period. Very short period na which has அந்த இப்போ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வெரி ஷார்ட் பீரியடுக்கு அந்த மார்க்கெட்ஸ் இருக்கும். ஷார்ட் பீரியட் அப்படின்னா எக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஷார்ட் பீரியட். லாங் டேர்ம்னா டியூரபிள் குட்ஸ். On the basis of competition among the sellers or producer of the firms, that is perfect competition and imperfect competition. Perfect competition, equal price or same price in different markets. Imperfectல தான் இனிமேல் டைப்ஸ், மோனோபோலி, ஓலிகோபோலி, டியோபோலி. ஸோ இதில் அடுத்து என்ன வருதுங்கிறத இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பெர்ஃபெக்ட் காம்படிஷன். Perfect competition. In a perfectly competitive market, there are numerous buyers. N number of buyers and sellers selling homogeneous products, and no one is able by his own action to influence the price, market price, since all have access to full and immediate knowledge of the price at which trading is currently taking place. Definition: the more nearly perfect market is a stronger tendency for the same price to be paid for the same thing in all markets. Same price for the same thing in all parts of the market. That is different same price in different markets. Features of perfect market: large number of sellers and buyers. There will be a large number of sellers and buyers for a good in this market. It means the output of a buyer or seller is a small part of the total output. Single producer or seller cannot change the price by his action. None of them is larger enough to influence the price. Therefore, seller takes the price decided by the market. So, the producer is a price taker. நம்ம ப்ரைஸ் லீடர்ஷிப்பில் என்ன பார்த்தோம்னா, ஒருத்தவங்க ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுவாங்க, அவங்க கீழே இருக்கிற கம்பெனிஸ்லாம் அதை டிட்டர்மைன், அவங்க ஓகே அவங்க அதான் வச்சுருக்காங்க, அதான் நம்மளும் இதை வச்சுக்கோம். ஸோ மேலே இருக்கிற அந்த ஒரு கம்பெனி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது ப்ரைஸ் மேக்கர், கீழே அவங்களை எடுத்துக்கிறதுலாம் ப்ரைஸ் மேக்கர்ஸ், ப்ரைஸ் டேக்கர்ஸ். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் வந்து ப்ரைஸ் மேக்கராக இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் வந்து ப்ரைஸ் டேக்கர்ஸாக இருக்காங்க. ஹோமோஜீனியஸ் commodities products in this markets are similar in every aspect. A consumer gets the same good whenever he purchases. As a result, there will be one price all over the market. So free entry and exit, எந்த ஒரு பேரியரும் இல்லை. ஸோ தே கேன் என்ட்ரி இன் த மார்க்கெட், யார் வேணும் அந்த ப்ராடக்டை செல் பண்ணலாம், பட் ஆனால் சேம் ப்ரைஸ்க்கு. அடுத்து மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனோட மொபிலிட்டி அப்படின்னா மூமெண்ட். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இது எல்லாமே வந்து லிமிட்டட் அண்ட் ஃப்ரீ டு யூஸ். ஸோ வில் மூவ் ஃப்ரம் ஒன் ப்ரொடக்ஷன் டு another easily. This is also useful for free entry and exit for firms. Factors move to the production activities where they get higher incomes. Absence of transport cost and a perfect market transport cost should not be added in the ஏன்னா ப்ரைஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது, it is fixed by the market. The producers are price makers. If transport costs are added, the goods are available at the fewer price at the near market, and they are available at higher price at the distant price market. Existing of two price for the same thing in different parts is against for perfect competition.
perfect market. So transport cost should not be added. ஏன்னா ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கும் ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஆகும். ஒவ்வொரு இடத்துலேருந்து அவங்க பொருளை ஆர்டர் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட தகுந்த மாதிரி ப்ரைஸ் வைக்க மாட்டாங்கல்ல பர்ஃபெக்ட் காம்படிஷனில். ஸோ அதனால அந்த ப்ரைஸ் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இஸ் நாட் ஆடட். Perfect knowledge of the market. இங்கே வந்து buyers and sellers in this market will have a clear knowledge about the market condition. So there will be one price throughout the market. Sales and purchase of commodities take place as one price. At the equilibrium of the firm under perfect competition. இங்கே பாரு, marginal cost is equal to marginal revenue. நீ வாங்குறதும் ஒரே தான், ரெவென்யூ அதே தான். ஸோ உனக்கு வர்றதுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராடக்ட் நீ விற்கிறதுனாலையோ ஒரு வாங்குறதுனாலையோ உனக்கு எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா நீ வாங்குகிற ப்ரைஸ், நீ வாங்குகிற ரா மெட்டீரியலுமே சேம் ப்ரைஸ் தான், நீ விற்கிறதும் அதே ப்ரைஸில் தான். ஸோ அதனால் இட் இஸ் மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவென்யூ. இங்கே மார்ஜினல் கர்வ் கட்ஸ் த மார்ஜினல் ரெவென்யூ ஃப்ரம் பிலோ, காஸ்ட் ஃப்ரம் பிலோ. இது அடுத்தது வந்து ஷார்ட் டேர்ம். இப்போ ஈக்குலிபிரியம் பாயிண்ட் பார்த்துட்டோம். இந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ஸ் இந்த இருக்குது, இந்த இருக்குது. So there are two types of equilibrium, that is short term equilibrium and long term equilibrium. In short period equilibrium, the firm can get either abnormal loss or losses. Abnormal profit or losses. Short term la idu mattum dhaan. Long term la only normal profits. Short term la abnormal profit or losses. ஆனா long term equilibrium la long period la உனக்கு only normal profit. இப்போ அப்நார்மல் ப்ராஃபிட்னா என்ன, உன்னோட காஸ்ட்டை விட உனக்கு அதிகமான ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா ரெவென்யூ மைனஸ், இப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்டு ரெவென்யூ மைனஸ் காஸ்ட், ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். ஸோ உனக்கு வந்து இப்போ பாசிட்டிவில் ரெவென்யூ கூட இருந்து காஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா உனக்கு ப்ராஃபிட். அதே இது இதில் நெகட்டிவில் வந்துச்சுன்னா இட்ஸ் லாஸ். காஸ்ட்டை விட உனக்கு ரெவென்யூ கம்மியாக வந்துச்சுன்னா இட்ஸ் லாஸ். When a firm in a short period equilibrium, sometimes it get abnormal profit. This can be shown by the following diagram. இந்த ஷேட் பண்ணி இருக்கிற இடம் தான் உனக்கு ப்ராஃபிட். Okay. In the above diagram, the output is shown on the OX x-axis and ஓஒயில் வந்து நமக்கு காஸ்ட் ரெவென்யூ ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் எம்ஆர் இஸ் த மார்ஜினல் ரெவென்யூ கர்வ். எம்ஆர் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. காஸ்ட் வந்து எம்சி காஸ்ட் கர்வில் தான் வந்திருக்கு. எம்சி கர்வ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. உனக்கு என்ன இருக்குது, இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி தான் போயிருக்கு. ஓகேவா? அதனால் இங்கே என்ன இருக்குது, உனக்கு ஆவரேஜ் ரெவென்யூ வந்து கிரேட்டராக இருக்குது காஸ்ட்டை விட. இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு, எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏஆர். அந்த பாயிண்டில் உன்னோட எம்சி கர்வ் என்ன ஆகுது, கீழேருந்து தான் மேலே போகுது. ஸோ இட் இண்டிகேட்ஸ் ப்ராஃபிட். அதே லாஸில் பாரு, எம்சி கர்வ் இந்த பக்கமாக போகுது, இந்த கர்வில் படாமல் காஸ்ட் கர்வ்லேயே போகுது. அதனால உனக்கு லாஸ் ஆகுது. புரிஞ்சிச்சா? இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்நார்மல் ப்ராஃபிட்டே அந்த பாக்ஸ் தான். பிஆர்கியூஎஸ் நம்மளுக்கு லாஸ். ஏன்னா உன்னோட எம்சி கர்வை பாரு, இங்கே வருது, இது வந்து இங்கே வருது. ஸோ அபோவ் த காஸ்ட் போச்சுன்னா, எம்சி கர்வ் அபோவ் த காஸ்ட் லைன் போச்சுன்னா இட்ஸ் ப்ராஃபிட். அதுக்கும் கீழே வந்துச்சு இட்ஸ் லாஸ். அடுத்து லாங் பீரியட் ஒன்லி நார்மல் ப்ராஃபிட். கீழேயும் போகாமல் கரெக்டாக இந்த ப்ராஃபிட்டுக்கு வராமல் இப்படி போகுதுக்கு. ஸோ இட் இஸ் நார்மல் ப்ராஃபிட். புரிஞ்சிச்சா? எம்சி கர்வை வச்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் இட்ஸ் நார்மல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆர் அப்நார்மல் ப்ராஃபிட் ஆர் லாஸ். புரிஞ்சிச்சா? எஸ். அடுத்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட். There are 4 types, that is monopoly, duopoly, oligopoly and monopolistic competition. Monopoly first derived from 2 words, monopoly. Mono means single, poly means seller. So mono means single, poly means seller. In the market where there is only one seller or one producer or one firm, it is said to be monopoly market. In present in our India there is
Very rare for monopoly. Single seller supply the commodity to the entire market. There are many restrictions for the another producer to enter into the market. As a result, monopoly has no competition market. Features of monopoly: single firm, ஒரே ஒரு firm அவங்க எல்லா மார்க்கெட்டுக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ப்ராடக்ட்டை, அவங்க வைக்கிறதான் ப்ரைஸ். ஸோ சிங்கிள் firm produces the commodities in the market. There is only one seller or one producer or one firm. No close substitutes. The produce supplied by the monopolist will not have close substitutes. ஏன்னா அவங்களுக்கு இப்போ டீ காஃபின்னு இருக்குது, இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸாக எதுவுமே இருக்காது. இவங்க ப்ராடக்ட்கே முதல் காம்படிஷன் கிடையாது, இவங்களுக்கு பக்கத்தில் எப்படி க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ் இருக்கும், இருக்காது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் பேரியர்ஸ் டு என்ட்ரி, ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் கிடையாது. உனக்கு வந்து ஃப்ரீயாக என்ட்ரி பண்ண முடியாது. Firm and industry are same, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ப்ரைஸ் மேக்கர்ஸ், they are price makers. Nature of AR and MR curves or slopes downwards from left to right because the seller wants to sell more of output, he must reduce the price. When the price is decreased, both AR and MR declining. Price discrimination: monopolists can charge a different price from the different customers for the same goods or service. The price is not uniform as in the perfect market competition. இவங்க வைக்கிறது தான் price. Maximum profits. The main aim of monopoly is to earn get profit. அடுத்து price and output determination. இப்போ இதில் எப்படி price determine பண்ணுறாங்க? இதில் MC கர்வை பாரு, கீழே போகுது. In monopoly market, as there is a single seller, he can control either the price of the commodity or supply of the commodity, but he cannot control both at the same time. He can increase the price by decreasing the output, and he can sell more output by decreasing the price. Maximization of profit is the sole objective of monopolist. Following diagramல பாரு, அவங்க நினைக்கிறதா பண்ணுறாங்க. அப்போனா அவங்களுக்கு எப்படி தான் இருக்கும், ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். ஸோ அப்நார்மல் ஆர் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட். டோட்டல் ரெவென்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, O into AR minus Q into AC. AC கர்வையும் இந்த இங்கே வந்திருக்காங்க, இங்கே இது ஏஆர் கர்வோட இது கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். ஏன்னா ப்ரைஸும் அவங்க தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்க, அவுட்புட் எவ்வளோ சேல் பண்ணுங்கிறதையும் அவங்க தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு பாரு, ஓஎம் ரெவென்யூ இன்ட்டு ஓபி, ஓஎம் அதே மாதிரி ஓஎம் ஓஎஸ். ஸோ இந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் அந்த எல்லோ கலர் தான் என்னது, ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறது. நமக்கு வந்து இங்கே வந்து அப்நார்மல் ப்ராஃபிட் ஆர் நார்மல் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த எம்சி கர்வ், இது வந்து ஏசி கர்வ், இது ஏஆர் ஃப்ரம் அபோவ் எம்ஆர். எப்பயுமே ஆல்வேஸ் எம்ஆர் கர்வ் லைஸ் பிலோ த ஏஆர் கர்வ். அடுத்து duopoly மார்க்கெட். இங்கே வந்து when there where there are two sellers or two producer or two firms is called duopoly. It is also one form of oligopoly market. Oligopoly derived from two Greek words, that is oligo and polion. Olio means few, polion means seller. Oligo அப்படின்னா few, polion means seller. இந்த Greek words இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. இங்கேயும் அதே மாதிரி வந்துச்சு மோனோபோலி. ஸோ அப்புறம் இந்த இடத்துல small period equilibrium, that is get either abnormal or normal profit. Long term only normal profit.
ஆனால் மோனோபோலி மார்க்கெட்டில் we can expect both abnormal or supernormal profit. அப்புறம் இது வந்து டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட். அடுத்து ப்ரைஸிங் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோ, ஓகேவா? சூப்பர். அடுத்து ஓலிகோபோலி. ஃபார் எக்ஸாம்பிள் ஓலிகோபோலினா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, கேஸ் இண்டஸ்ட்ரி, ஃபியூ செல்லர்ஸ், லெஸ் நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ், அதான் ஃபியூ செல்லர்ஸ் இருப்பாங்க. இன்டர்டிபெண்டன்ஸ், the oligopoly market, the decision of every seller affects the other produce. இப்போ நான் வந்து ப்ரைஸ் 10ன்னு வச்சுருக்கேன், என்னோட காம்படிஷனில் இருக்கிற அதே அவங்க வந்து 8 வச்சுருந்தாங்கன்னா ஐ எம் ஃபோர்ஸ் டு கெட் மை ப்ராடக்ட் இன்ட்டு 8. எனக்கு லாஸே வந்தாலும் நான் 8 rupees வச்சா தான் வாங்க வருவாங்க. 8 நான் அதை விட கம்மியாக கூட வச்சுக்கலாம், ஆனால் 8க்கு மேலே வச்சுக்க முடியாது. அப்படின்னா 8 அவங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் 8 rupeesக்கு வாங்குவாங்க. So this is due to the less number of producers in the market. A change in the decision of a producer makes the other producer to change their decision. At the selling cost, sometimes commodities are produced with small differences. Then each firm makes a huge expenditure on advertisement. It is in the oligopoly that we can see the highest expenditure on selling cost. Uncertainty, it will difficult to guess what kind of demand curve will be there for a firm. Every time when the producer changes his decision, the other producer will also tend to change the decision. Therefore, it is not possible to expect price output condition to be same in this market. At the rigid price, usually in this market, the market firm will not change the price. They follow a rigid price. A firm cannot increase price because all other firms will not raise their price. இவங்க வந்து கம்மி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா உடனே பண்ணிடுவாங்க. ரைஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணுறாங்கன்னா நாங்கள் எல்லோரும் ரைஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணுவாங்க. ஸோ ரைஸ் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ப்ராடக்ட்டோட ப்ரைஸை கம்மி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா தே கேன் டூ இட். த ஃபர்ம் தட் இன்க்ரீசஸ் த ப்ரைஸ் வில் பி புட் டு லாஸ். இஃப் ஒன் ஃபர்ம் ரெடியூஸ் இட்ஸ் ப்ரைஸ், த அதர் வில் ஆல்சோ டென் டு டூ த சேம். Therefore, all the firm will follow price without making any changes in it. Hence it is called rigid prices. At the price and output determination under oligopoly market, first Coordinate's duopoly model. அவங்கள என்ன சொல்லியிருக்காங்க? According to Coordinate, each duopolist believes that regardless of his action, the effect upon the market of the product, the other firm will go on producing the same commodity. That is, output is 2/3 of the competitive output. The price is 2/3 of most profitable. That is monopoly price. Coordinate's duopoly model அதான் சொல்லுது. At the Stekelenburg, the producer under duopoly structure incorporates the decision level of the rival. It then incorporates in its own profit function and thereby maximizes its price. இது எல்லாமே ஜஸ்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் கொல்யூஷன் இஸ் a practice that large leader follower relationship emerge. அடுத்து Bednant's duopoly model, அவர் என்ன சொல்கிறார்? The assumptions, conjectures of the model are similar to the Coordinate's model, but the former is based upon price as a strategy variable. ப்ரைஸை வந்து வேரியபிளாக வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி ஒரு ப்ரைஸில் இருக்கும், நாளைக்கு ஒரு ப்ரைஸில் இருக்கும். According to this model, each producer can always lower the price until the price equals to the cost of production. Cost of production equals பண்ணாமல் அவங்க குறைச்சிட்டே வரலாம். அப்போனா they can earn minimum profit, right? அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ Edgeworth's மாடலில் என்ன சொல்லியிருக்காரு? Each duopolist believe that his rival will continue to charge the same price as he is doing, just doing irrespective of what price himself sets in. No determinate equilibrium can exist under duopoly. அடுத்து coalescive oligopoly. According to this model, a corner is found when firm jointly fix the price and output with a view to maximize joint profit. இப்போ நான் ப்ரைஸ் கூட்டுறேன் அப்படின்னா என்னோட சிமிலரில் இருக்கிற காம்படிஷனும் என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம பேசி முடிவெடுத்து சேர்ந்து கூட்டுவோம் அப்படின்னா சேர்ந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவோம். இப்போ நான் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களாம் கம்மி ப்ரைஸில் இருந்தால் என்னோட பையர்ஸ் வந்து அங்கே தான் போவாங்க. ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து OPEC கண்ட்ரீஸ் ஃப்ரம் த Coordinate. Monopolistic competition market, last type of market. The concept of monopolistic competition was introduced by Professor Chamberlain. It is a market with many sellers for a product.
but the products are different in certain respects. Many sellers இருக்காங்க, ஆனால் அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாடிஃபிகேஷன் இருக்கும். The features of the monopoly and competition are combined in this market. மோனோபோலியும் காம்படிஷனும் கலந்து இருக்கிறதா, hence it is called monopolistic competition. Here by cosmetics, soaps. இப்போ நீங்கள் சோப்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்ஸ் இருக்குது, ஹமாம் இருக்குது, ரெண்டுமே சோப்பு தான். ஆனால் இதோட ஃபீச்சரில் அது ஒரு ஏதாவது அவங்க ஒன்று மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இவங்க இதில் அவங்க வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க ப்ராடக்ட்டில் அவங்களுக்கு சர்டன் ரெஸ்பெக்ட்ஸில் அவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க ப்ராடக்ட் சேம் தான், சோப். ஆனால் அதில் அவங்க அந்த மிக்ஸ் பண்ணுற விஷயம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ், கொஞ்சம் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. Commodities produced by a considerable number of producers. Hence, since there are more number of producers, no one controls the output in the market. Competition will be high among the producers. Product differentiation. The commodity of each producer will be different from that of another producer. The difference may due to the material used, color, design, smell, packing, trademark, etc. Because of this, the product will have a specific identification in the market. Synthol, Hamam, Lux, Pearls, இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே அவங்கவுங்க மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற ப்ராடக்ட் ப்ரைஸ் தான் அவங்க வைக்க முடியும். ஸோ இவங்க இந்த ப்ரைஸ் வைக்கிறாங்க, ஸோ நானும் இந்த ப்ரைஸ் வைக்க போகிறேன், அப்படி கிடையாது. ஸோ அவங்களோட காஸ்ட்டை பொறுத்து அவங்க வந்து ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. Entry and exit, firms are allowed to enter into the market production and leave the market. When profits are high, new firms join. In case of law, insufficient firms will leave. Selling cost. An important feature of this market is that every firm makes expenditure to sell more output. Advertisement through newspapers, journals, electronic media, sales representation, exhibitions, free sampling helps to promote the sale. Lot of expenditure is made on these items under this market. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா you will tend to use the same product because அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நல்லா இருக்கலாம், இல்லை உங்களை வேறு ப்ராடக்ட் வாங்க வைக்கணும்னா அவங்க they have to make some cost expenditure for that. Imperfect knowledge. Buyers will have an imperfect knowledge about the commodities. Sometimes products may be of the same, but the consumer thinks that a particular good is superior than the another. Due to the advertisement and other device, consumers prestige the product. இப்போ உங்களுக்கு சிந்தால் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கு, பட் ஆடில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோ அந்த இன்னொரு சோப்புக்கு வந்தாங்கன்னா we will tend to change the product. So that is அந்த ஒரு இது வந்து நம்மளோட மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனில் இருக்குது. So price decision. Each firm produces a commodity with small differences. It is due to this reason that a firm will decide the price for this product. The demand curve for a firm will be downward sloping and more elastic. At the price and output determination under monopolistic competition, demand curve, perceived demand curve and proportional demand curve. Perceived na first enna, the demand curve shows the different combination between commodities demanded and price, such that either of the firm that has further initiative to divert from their decision. குவான்டிட்டி டிமாண்டுக்கும் ப்ரைஸுக்கும் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் இருக்கலாம், பட் இருந்தாலும் அவங்களோட ஃபர்தராக வர இனிஷியேட்டிவ்னால அவங்க டெசிஷன்ஸ் வந்து மாறலாம். ஆனால் ப்ரொபோர்ஷனலில் என்ன பண்ணுறாங்கன்னா captures the impact of all the firms subsequently, changing the same price. Hence, it is taken into the account that affects the action of the rivals. எப்போ வந்து perceived demand curve, just a minute, perceived demand curve proportional demand curve intersect ஆகிறப்போ உங்களுக்கு equilibrium curve வருது. Such price is determined in monopolistic competition. இந்த அந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ல தான் பிரைஸ் டிசைட் பண்ணுவோம் நம்ம. At the equilibrium condition under monopolistic competition, marginal cost is equal to marginal revenue. Marginal curve cuts the MR curve from below. இது AR curve, இது MR curve. இப்போ MC curve இங்கே வருது, இங்கே இருந்து இப்படி தானே வருது, cuts from the below.
Like the perfect competition market, the firm in this market also satisfy the two conditions to reach the equilibrium position. They are marginal cost is equal to marginal revenue. MC curve cuts MR curve from below. இது வந்து கொஞ்சம் லாங் ரன் ஆவரேஜ் கர்வ், லாங் ரன் மார்ஜினல் கர்வ், இதுலேருந்து இதை கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிச்சா? அடுத்து செல்லிங் காஸ்ட் அண்ட் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். The recognition of product differentiation provides the rationale for the selling expenses, particularly expenses for advertisement incurred by the firm under monopolistic competition. It actually the average selling cost curve becomes U-shaped, and the vertical summation of a U-shaped average cost curve and the average selling cost curve would result in the true AC curve. இந்த கர்வை தான் சொல்கிறான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? சாம்பர்லின் argues that there are both economies and diseconomies of advertising which levels in the changes in the level of output. At the initial stage, expansion and sale will not require an equiproportional increase in selling expenses, and this cause a decline in spend more per unit. மொதல் எடுத்தோன்னே நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், எல்லோரும் வாங்கிடுவாங்களா? அதுக்குன்னு ஒரு குட் ரிவ்யூ இருக்கணும், ஒரு 4 பேர் மவுத் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ இது எல்லாமே அந்த இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஸோ நீ மொதல் எடுத்த எக்ஸ்பென்சஸையும் டேரெக்டாக லெவல் ஆஃப் அவுட்புட்லையும் நீ எடுத்து கம்பேர் பண்ணி உனக்கு என்ன தான் ஆகும்? கம்மியாக தான் வரும், எக்ஸ்பென்சஸ் தான் கூட வரும். அதை இவர் ஸ்ட்ராங்காக இந்த இதில் சொல்லியிருக்காரு. அடுத்து ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். எப்படி ப்ரைஸ் டிசைன் பண்ணுறோம்? In perfect situation, price is decided by the market. Perfect market, price is determined by the market. Market brings about the balance between the commodities that come for a sale and those demanded by the customers. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கிறதுல குவான்டிட்டி டிமாண்டட் 50, குவான்டிட்டி சப்ளைடே 10 தான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் சொல்லி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல பாரு, ப்ரைஸ் 3ல் குவான்டிட்டி டிமாண்டடு 30, குவான்டிட்டி சப்ளைடு 30. ஆனால் ப்ரைஸ் கூட சப்ளைடு கூட இருக்குது, டிமாண்ட் கம்மியாகிட்டே போகுது. அதுதான் இந்த இடத்துல ஈக்குலிபிரியம் கர்வ், இந்த இடத்துல ஈக்குலிபிரியம் பாயிண்ட். எஸ், நம்ம அந்த இப்போ எக்ஸாம்பிளே பார்த்தாலே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக குவான்டிட்டி டிமாண்ட் எப்படி ஆகிடுது? டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் குவான்டிட்டி சப்ளைடு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இட் இஸ் டிக்ரீஸிங், குவான்டிட்டி டிமாண்ட் இஸ் டிக்ரீஸிங், இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. At one price ₹3, it can be observed that quantity demanded and quantity supplied are equal. அந்த இடத்துல தான் ஈக்குவல் பாயிண்ட். ஏன்னா இப்போ ப்ரைஸ் 1 இருக்கிறதுல கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு நினைப்பாங்க. இதே ப்ரைஸ் கூட they will think என்னென்னா, அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ப்ரைஸ் கண்டிப்பாக குறையும், அந்த டைமில் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ தே வில் போஸ்ட்போன் த பையிங் பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸ். அதை தான் அவங்க எக்ஸாம்பிளாகவும் சொல்லியிருக்காங்க. சில லாலையுமே நம்ம அதை பார்த்துருக்கோம்ல, கன்சியூமர் சப்ளைஸ்னால் இப்போ எனக்கு வேணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா கேஷ் கொடுத்து வாங்க போகிறவங்களும் இருக்காங்க. மார்ஜினல் யூட்டிலிட்டியில் ஒரே ப்ராடக்ட்டை நீ ஒரே டைமில் அட் டைமில் உட்காந்து சாப்பிட்ற அப்படின்னா உன்னோட லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன ஆக ஆரம்பிச்சிருது? ஒரு லெவல் 0 வந்துடுது, ஒரு லெவல் நெகட்டிவ்லேயே போயிடுது. அதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் உனக்கு இந்த ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனில் எப்படி அவங்க அந்த ப்ரைஸை உண்மையிலே வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அண்டர் மோனோபோலி. If a seller charges different prices from the different customers for the same goods or service, it is said to be price determination. ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஒவ்வொரு இடத்துலையும் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். இட் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் த மோனோபோலி மார்க்கெட், hence it is a discriminating monopoly. The classification of price discrimination ப்ரொஃபஸர் பிகு சொல்லியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோ, யார்? ஸ்டார் மார்க். The price discrimination of first degree, second degree and third degree. ஃபஸ்ட் டிகிரியில் என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களோட பேயிங் கெப்பாசிட்டி ஆஃப் த கன்சியூமரை பொறுத்து அவங்க சார்ஜ் பண்ணுறது. இட் இஸ் பர்ஃபெக்ட் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன்.
Price discrimination of first degree is perfect price discrimination. It is depends only on paying capacity of the consumer. Second degree பாரு, in this case the seller charged one price up to a limit of goods purchased. After that limit he charges another price. It is known as block pricing. இப்போ இந்த லிமிட், இப்போ நமக்கு வந்து ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்கன்னா நம்ம 1 kg வாங்கணும்னு போயிருப்போம். அந்த இடத்துல 1 kgக்கான ருபீஸ் வந்து ₹15 வச்சுக்கோ. அதே நீ 10 kg வாங்குறதுனா 500 இருக்கணும். ஆனால் அவங்க 450 போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சர்டன் லெவல் நீ வாங்குறதுக்கு வரைக்கும் உனக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. சடனாக நீ அந்த லிமிட் தாண்டிட்ட அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. இது வந்து பிளாக் ப்ரைஸிங். ஒவ்வொரு நீ அந்த லிமிட்டை தாண்டி நீ பர்ச்சேஸ் பண்ணணும், லிமிட் தாண்டி நீ பர்ச்சேஸ் பண்ணுறனா இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி உனக்கு வச்சுருக்காங்க. அது செகண்ட் டிகிரி. தேர்ட் டிகிரியில் irrespective of paying capacity of the consumer and quantity of goods purchased, the seller charges different price. The trainல different price வைக்கிறது வந்து third degree price discrimination. ஃபஸ்ட்டு பேயிங் கெப்பாசிட்டியை பொறுத்து, அடுத்து வந்து உன்னோட லிமிட் பர்ச்சேஸை பொறுத்து, இது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஒரு இதில் உன்னை டிஸ்கிரிமினேட் பண்ணாங்கன்னா இட் இஸ் third degree price discrimination. The third degree discrimination was commonly in the society. In reality, third degree is followed. Condition for price discrimination: different price elasticity of demand. Monopolist charge higher prices for the product in the market where price elasticity of a demand is relatively inelastic. He charges lower price in the market where elasticity is relatively elastic. ஸோ இங்கே ப்ரைஸ் எலாசிட்டி வச்சும் உனக்கு வந்து என்ன ஆகுது, ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க. டேரிஃப் பேரியர்: இஃப் 2 markets are separated by tariff wall, tariff tax, the monopoly can follow this principle of price discrimination. Say lower price in the foreign market and higher price. ஏன்னா அங்கே வந்து சார்ஜஸ் வந்து டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் கம்மியாக இருக்கும் ஃபாரின் மார்க்கெட்டில், அங்கே லோ இதில் பண்ணுவாங்க. நம்ம இதில் டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் அதிகமாக இருக்குன்னா லோக்கல் மார்க்கெட்டில் அதிகமான ப்ரைஸில் விற்பாங்க. அடுத்து ஜாகிரபிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மார்க்கெட். இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கும் இன்னொரு மார்க்கெட்டுக்கும் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இங்கேருந்து வருது அங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸை வந்து மாற்றி தான் சொல்லுவாங்க. அடுத்து இம்பாசிபிலிட்டி ஆஃப் ரீசேல் ஆஃப் த ப்ராடக்ட். இப்போ ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் ஐட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ டாக்டரு டீச்சிங் அப்படின்னா அவங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன், அதே மாதிரி இன்னொருத்தவங்க டீச் பண்ணுறப்பான். இதை வந்து நான் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது உங்கள் டெசிஷன். இன்னொருத்தவங்கள்ட்ட கூட நீங்கள் படிக்கலாம். டாக்டர் இது எல்லாமே வந்து ரீசேல் பண்ண முடியாத சர்வீசஸ். அந்த டைம்லேயும் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேட் ஆகும் ஒரு பேஷண்ட்டுக்கும் இன்னொரு பேஷண்ட்டுக்கும். ஆனால் டீச்சிங்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளே டிஃப்ரெண்ட் ஃபீஸ் வைக்க முடியாது. ஏன்னா ஒரே கோர்ஸ் தான் படிப்பீங்க, அந்த ஒரே கோர்ஸ்க்கான அமௌண்ட் அதுவாக தான் இருக்கும். ஸோ அது ஒன்று. அடுத்து நீ டாக்டர்கிட்ட போகிற அப்படின்னா அவங்க வந்து இப்போ நீ வந்து உனக்கு டெய்லி செக்கப் அப்படின்னா ஒரு நாளைக்கு உனக்கு அதிகமாக உனக்கு செக் பண்ணுவாங்க. அடுத்து போக போக கொஞ்சம் அமௌண்ட் குறையும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்வீசஸ். அங்கே நம்ம என்ன சர்வீசஸை வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. அடுத்து ignorance of the consumer. Consumer remains ignorant about the difference in the price of the same product in 2 different markets. Then the monopolist can easily follow the policy of, இப்போ இந்த மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குது, அந்த மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸு நமக்கு தெரியாது. ஸோ அவங்க சொல்கிறத நம்ம வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதனால் அவங்க நம்மளை வந்து செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா ஈஸியாக ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணலாம். டிப்பிக்கல் பிஹேவியர் ஆஃப் த கன்சியூமர்: ஹையர் ப்ரைஸஸ். இது வந்து எல்லா கன்சியூமருக்கும் இருக்கும். ஹையர் ப்ரைஸாக இருந்தால் ஹையர் குவாலிட்டியாக இருக்கும். அதனாலேயே வந்து இட் இஸ் சோ கால்டு வெபிலியன் எஃபெக்ட். இது வந்து நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருக்கோம், தியரி ஆஃப் டிமாண்ட் அண்ட் எக்ஸம்ஷன் ஆஃப் தியரி லா ஆஃப் டிமாண்ட். Such a typical behavior of the consumer create an opportunity for the monopolist to follow the policy of price discrimination. At the conditions when price discrimination is profitable. எல்லா நேரத்துலையுமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னு கிடையாது. டு மேக்ஸிமைஸ் த பர்சனல் ப்ராஃபிட் ஆஃப் த மோனோபோலிஸ்ட். இதுக்கு உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோ. இது அவ்வளோதான், ரீட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. சாப்டர் நம்பர் 2. Hereby we have completed unit 2. We have another 2 units. One unit is about banking, another unit is about pestle and another I think இது 2 யூனிட் தான். இந்த 2 யூனிட்டையும் we can complete in one class. I'll try to complete in one class or 1 or 2 videos, 2 classes we will complete. So try to read again
market unit number 2 and solve the exercise and that's it. And we have marked important, right? அதுதான் நீ நோட்ஸ் அப்படின்னா என்னென்னா இம்பார்ட்டண்ட்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, உனக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு தோணும்ல, அதை எல்லாத்தையும் நோட்ஸில் எழுதிக்கோங்க. நோட் புக் எடுத்து எழுது. அப்படின்னா தான் உனக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் ஆப்ஷன் பார்த்தோன்னே டிக் பண்ணிடுவேன். யூ வில் கம்ப்ளீட் த 2 hour எக்ஸாம் இன் 1 hour. யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின் வந்து உனக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டே இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அது எதுனால நீ வந்து நோட்ஸை உன்னோட பார்த்துட்டே இருக்கணும், நோட்ஸ் நீ ரீட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோ. whenever you get a free time, just read it. You have only, today is December 1, இன்னும் ஒரு 14 days தான். 15th December 15th is an exam. So be sincere for just 15 days. Don't waste the 15 days and next don't cry. next இதே மாதிரி இன்னும் ஒரு 4 மாதம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபவுண்டேஷனில் ஃபெயில்னா. ஸோ டோன்ட், ஃபஸ்ட்டு பேசிக்கலி டோன்ட் திங்க் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஃபஸ்ட்டு திங்க் ஆஃப் எக்ஸாம் ஆன் December 15th. அதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும். ஸோ இந்த 14 days சின்சியராக படிங்க. ஓகேவா? that's it for today. Thank you.